Greetings to all. இன்னைக்கு நம்ம term 1 8th standardல square numbers exercise number 1.4 ல இருக்கக்கூடிய 5th problem ஓட last 3 subdivision பார்க்க போறோம். இது page number 35 ல இருக்கு. இப்போ prime factorization பண்ண போறோம். prime factorization னா நான் போன வீடியோலயே சொல்லியிருந்தேன் prime numbers ஆல factorize பண்ணனும். அதாவது நம்ம LCMலாம் பண்ணுவோம்ல அது மாதிரி அதே விஷயம் தான். பட் ஆனா prime numbers ஆல மட்டும் அது factorize பண்ணனும். prime numbers னா என்னங்கறத நான் முன்னாடியே சொல்லிருக்கேன். இங்க ஒரு வாட்டி எழுதிக்கலாம். 2 3 5 7 and then 11 13 17 19. so first few prime numbers மட்டும் நான் எழுதிருக்கேன். 20 குள்ள இருக்கக்கூடிய prime numbers இத யூஸ் பண்ணி நம்ம factorize பண்ண ட்ரை பண்ணனும். ஓகேங்களா? தேவைப்பட்டதுன்னா 19 மேல இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸिमम இதுக்குள்ளே முடிஞ்சிரும். சிச்சுவேஷன் பொறுத்து 19 மேல தேவைப்பட்டதுன்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இதுக்கு 1156க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அதுக்கு நம்ம இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் 1156 இது வந்து ஈவன் நம்பரா இருக்கு. ஸோ அதனால நான் 2 டேபிளில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறேன். 2 டேபிளில் ட்ரை பண்ணேன்னா 5 times 10 கிடைக்கும். 11ல் 10 போச்சுன்னா பேலன்ஸ் 1. அந்த 1ம் அந்த பேலன்ஸ் 1ம் 5ம் சேரும்போது 15. 7 times 14 கிடைக்கும் நமக்கு. 15லேருந்து 14 மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் 1. அந்த 1ம் இந்த 6ம் சேரும்போது 16 ஆகும். ஸோ 16 எத்தனை டைம்ஸ் கிடைக்கும் நமக்கு? 8 டைம்ஸ் கிடைக்கும். திரும்பவும் இது ஈவன் நம்பராகவே வந்திருக்கு. அதனால நான் திரும்பவும் 2ஆலேயே அதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன். 2 times 4 இல்லையா? பேலன்ஸ் 1 கிடைக்கும். அந்த 1ம் 7ம் சேர்ந்தா 17. 8 டைம்ஸ் நமக்கு 16 கிடைக்கும். 17ல 16 போச்சுன்னா பேலன்ஸ் 1. அந்த 1ம் இந்த 8ம் சேரும்போது 18. 9 டைம்ஸ் கிடைக்கும். இதுக்கு மேலே நம்ம வந்து 2 டேபிளில் பண்ண முடியாது. 3 டேபிளில் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். 2 + 8 10, 10 + 9 19. 3 டேபிளில் இது வராது. ஓகே, வேற என்ன டேபிளில் பண்ணலாம்? வேற வந்து நமக்கு 7 டேபிள், இது 5 டேபிள்ல வராது. ஏன்னா 5 முடிஞ்சாதான் 5 டேபிள் வரும். 7 டேபிள்ல வருமானா 7 டேபிள்லயும் இது வராது. ஏன்னா நமக்கு பார்க்கும்போதே தெரியுது 28 4 டைம்ஸ் கிடைச்சிரும். 9 வராது 7 டேபிள்ல. ஸோ 11 டேபிள்ல வருமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். 11 இது வந்து 9ன்னு முடியுது இல்லையா? எந்த ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 9ன்னு முடியும்னு கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். 7 7s are 49. அப்போ 9ன்னு முடியும். இன்னொன்று வந்து 3 3s are 9. இந்த ரெண்டு சமயத்தில் மட்டும்தான் நமக்கு 9ன்னு முடியும். இப்போ நம்ம செக் பண்ணிட்டோம். நமக்கு வந்து 11 வரைக்கும் கிடைக்கல இந்த நம்பர். அப்போ 13க்கு தான் நம்ம போகணும் அடுத்து. அதை விட்டுட்டோம்னா 17ல தான் ட்ரை பண்ணணும். ஏன்னா ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொன்னதுனால ப்ளஸ் நமக்கு 9ன்னு வர முடியணும். அதனால இப்போ 13 × 13 எவ்வளோ அப்படின்னு பார்த்துடலாம். 13 × 13 அப்படின்னா 169 தான் நமக்கு கிடைக்கும். நமக்கு தேவை 289. அதனால 17 × 17 ட்ரை பண்ணி பார்ப்போம். 7 7s are 49. 7 1s are 7. 7 + 4 11. 1 7s are 7. 1 1s are 1. ஸோ இதை ஆட் பண்ணணும்னா 289 கிடைக்குது. ஸோ 17 × 17. ஓகே, இப்போ இது அப்படியே ரூட்குள்ள எழுதுங்க. இந்த ரூட்குள்ள 1156 இருக்கு. இந்த நம்பரை எப்படி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம்? 2 × 2 × 17 × 17 அப்படின்னு ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம். ரூட்குள்ள இருந்து இந்த 2 2க்கு பதிலாக ஒரு 2 வெளியில வரும். அதே மாதிரி ரூட்குள்ள இருந்து இந்த 2 7க்கு பதிலாக ஒரு 17 வெளில வரும். இதை மல்டிபிள் பண்ணினோம்னா 34. இப்போ இதுக்கு என்ன மீனிங்னா 1156 அப்படிங்கிறது 34 × 34. அதை நம்ம ரூட் எடுக்கும்போது ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது அது 34ஆக வரும். ஓகே, இப்போ வந்து நம்ம 5th ப்ராப்ளம் பார்க்கலாம். 5th ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். இதை 4761. இது பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர் கிடையாது. அதனால நம்ம 2ல ட்ரை பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா 3 டேபிளில் வருமானு பார்ப்போம். இதை ஆட் பண்ணணும். நம்ம 3 டேபிளில் வருதான்னு செக் பண்ண 4 + 7 வந்து 11. 11 + 6 வந்து 17. 17 + 1 18. 18
3 டேபிளில் வரும் இல்லையா, அந்த 18ஐயும் திரும்பவும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 18 என்ன இப்படி இருக்கும், 18 ஆட் பண்ணால் 1 + 8 என்னது 9, 9 3 டேபிளில் வருமா, அப்போனா இந்த ஹோல் நம்பரும் 3 டேபிளில் வரும். ஸோ நான் 3 டேபிளில் ட்ரை பண்ண போகிறேன். 3 1s are 3, பேலன்ஸ் வந்து 1 இருக்கும். அந்த 1ம் இந்த 7ம் சேரும்போது 17. நமக்கு 3 டேபிளில் 17 கிடைக்காது. 5 டைம்ஸ் 15 கிடைக்கும். 17லேருந்து 15 மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் 2. அந்த 2ம் இந்த 6ம் சேரும்போது 26. 26 வருமா 3 டேபிளில், வராது. 24 வந்து 8 டைம்ஸ் நமக்கு கிடைக்கும். பேலன்ஸ் 2. அந்த 2 இந்த 1ம் சேரும்போது 21. எத்தனை டைம்ஸ் கிடைக்கும், 7 டைம்ஸ் கிடைக்கும். ஆல்ரைட், இப்போ இது திரும்பவும் ஈவன் நம்பர் கிடையாது, அதனால 2 டேபிளில் ட்ரை பண்ண முடியாது. 3 டேபிளில் வருதான்னு பார்ப்போம். 5 + 1 + 5ன்றது 6, 6 + 8 அப்படிங்கிறது 14, 14 + 7 எவ்வளோ 21, 21 அதை நம்ம இன்னும் ஆட் பண்ணோம்னா 3. ஸோ 3 வந்து 3 டேபிளில் வரும்ல, அப்போ இந்த நம்பரும் 3 டேபிளில் வரும். ஸோ 3 டேபிளில் ட்ரை பண்ணலாம். 15 வந்து 5 டைம்ஸ் வரும். அடுத்து 8 பார்த்தீங்கன்னா 8 வந்து 3 டேபிளில் வராது, பட் 2 டைம்ஸ் 6 கிடைக்கும். 6 போட்டோம்னா பேலன்ஸ் 2. அந்த 2ம் அந்த 7ம் சேரும்போது 27. 27 3 டேபிளில் எத்தனை டைம் கிடைக்கும், 9 டைம்ஸ். சாரி, இப்போ 3 டேபிளில் இது வருமானு பார்ப்போம். 5 + 2 வந்து 7, 7 + 9 வந்து 16. 16 வந்து நமக்கு 3 டேபிளில் வராது. ஸோ இந்த நம்பர் ஹோல் நம்பரும் 3 டேபிளில் வராது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 9ன்னு முடியுது இல்லையா, இப்போ தான் நம்ம பார்த்தோம் 9ன்னு முடியணும்னா நம்ம 2 நம்பரை சூஸ் பண்ணலாம், 7 and 3. ஸோ நம்ம ப்ரைம் நம்பரில் 7 இருக்குது. 7 7s are 49 தான் வரும், 529 வராது. அடுத்து 13 இருக்குது. 13 × 13 இப்போ தான் நம்ம பார்த்தோம் 169, 229 கிடையாது. ஸோ நமக்கு வந்து சாய்ஸ் பார்த்தீங்கன்னா 17, 13 இல்லை 27 இல்லை 23. இதான் நமக்கு இருக்கக்கூடிய சாய்ஸஸ். இப்போ 13 கிடையாது. இப்போ தான் நம்ம பார்த்தோம் 17 × 17 வந்து 289. அப்போ அதுவும் கிடையாது. இது ரெண்டுத்துல தான் ஏதோ ஒன்று. இப்போ 23 × 23 நம்ம பண்ணி பார்ப்போம். 23 × 23 பண்ணுவோம். 3 3s are 9, 3 2s are 6 plus 2 3s are 6, 2 2s are 4. ஆட் பண்ணோம்னா 529 கிடைச்சிருச்சா. ஸோ 23 × 23 தான். ஸோ இது ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதலாம். இப்போ 4761 எப்படி ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம், 3 × 3 × 23 × 23. ஸோ ரூட்குள்ளே இருக்க இந்த 2 3க்கு பதிலாக ஒரு 3 வெளியில் வரும். இந்த ரூட்குள்ளே இருக்கக்கூடிய 2 23க்கு பதிலாக ஒரு 23 வெளியில் வரும். இதை மல்டிபிள் பண்ணால் 69. ஸோ 69 தான் 4761ஓட ஸ்கொயர் ரூட். ஓகே, லாஸ்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம். 9025 இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் அப்படின்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ண போகிறோம். 5 முடியறதுனால 5 டேபிளில் ட்ரை பண்ணலாம். 5 1s are 5, 9ல் 5 போச்சுன்னா ரிமைண்டர் 4. அந்த 4 இந்த 0வும் சேரும்போது 40. 8 டைம்ஸ் 40 கிடைக்கும். 2 வராது 5 டேபிளில், அதனால 0. அதுக்கப்புறம் தான் அது 25 ஆகும். நார்மல் டிவிஷனில் எப்படி பண்ணுறோமோ அதே தான் இங்கேயும் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வேற ஒன்றும் மேஜிக்லாம் இங்கே எதுவும் இல்லை. நார்மல் டிவிஷனில் இப்போ எனக்கு 2 வராது, எனக்கு பக்கத்தில் இருக்க நம்பர் வேணும், ட்ராப் பண்ணணும், பக்கத்தில் இருக்க 5 ட்ராப் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், கோஷன்ட்ல 0 போட்டுட்டு தானே 5 ட்ராப் பண்ணுவோம். அதே தான் நான் செஞ்சுருக்கேங்க. 0 போட்டுட்டு அதை நான் 25 கன்சிடர் பண்ணுறேன். ஸோ 5 டைம்ஸ் கிடைக்கும். திரும்பவும் 5 முடியுது. ஸோ 5 டேபிளே ட்ரை பண்ணுறேன். 5 3s are 15 கிடைக்கும். ஸோ 18 - 15 வந்து 3. அந்த 3யும் இந்த 0வும் சேரும்போது 30. எத்தனை டைம்ஸ் கிடைக்கும், 6 டைம்ஸ் கிடைக்கும். 5 1s are 5. இப்போ பார்த்தீங்கன்னா 361 வந்திருக்கு. இது வந்து ஈவன் நம்பர் கிடையாது, அதனால 2 டேபிளில் வராது. 3 டேபிளில் ட்ரை பண்ணலாம்னா இது டோட்டல் வந்து 10. டோட்டல் 10 இருக்குன்னா அப்போ இந்த நம்பர் வந்து 3 டேபிளில் வராது. ஸோ இதுக்கப்புறம் இது வேற எந்த டேபிளில் வரும்னு நம்ம கெஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த லாஸ்ட் நம்பர் தான் நமக்கு க்ளூ. எந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது 1ன்னு முடியும், 9 9s are பண்ணும்போது 81 1ன்னு முடியும். வேற எந்த நம்பர் 1ன்னு நமக்கு முடிகிற மாதிரி இருக்கு, வேற எந்த நம்பரும் 1ன்னு முடியணும். இன்னொரு நம்பர் வந்து 1ன்னு முடிஞ்சிடணும். 1 1ன்னு இருக்கும்போது தான் 1ன்னு முடியும்.
ஸோ அப்படி நம்ம பார்த்தோம்னா நம்ம 5 வரைக்கும் செக் பண்ணிட்டோம் ப்ரைம் நம்பரில். 7 வராது, ஏன்னா நம்ம சூஸ் பண்ண போகிறது 9 இல்லை 1ன்னு முடிகிற நம்பர். 11 எடுக்க முடியாது, ஏன்னா 11 11s are 121 நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வரக்கூடியது இப்போ தான் நம்ம செக் பண்ணணும். 23 வரைக்கும் செக் பண்ணிட்டோம். 23 வரைக்குமே 529 வந்திருக்கு. சரி, ஓகே. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 13 இருக்கு. 13 வந்து 169. 17 வராது. 19 எடுத்து பார்ப்போம். நம்ம சாய்ஸ் படி நமக்கு அடுத்து இருக்க சாய்ஸ் வந்து 19 தான். இதை விட்டுட்டோம் அப்படின்னா 21 செக் பண்ணலாம், அப்புறம் 21 செக் பண்ணணும், 29 செக் பண்ணணும். ஏன்னா 9 இல்லை 1ன்னு முடிகிற நம்பர் தான் நமக்கு வந்து ஸ்கொயர் ஆகும்போது 1ன்னு முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் 19 நம்ம சூஸ் பண்ணி பார்ப்போம் என்ன கிடைக்குதுன்னு. 9 into 9 வந்து 81. 9 ones are 9. 9 plus 8 வந்து 17. அப்புறம் இதை மல்டிபிள் பண்ணினோம்னா 361. எப்போ கிடைச்சது? 19 19 மல்டிபிள் பண்ணும்போது. ஸோ இதை அப்படியே ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோமா, அதை அப்படியே ரூட்குள்ளே எடுத்துகிட்டு போய் எழுதுவோம். 5 into 5 into 19 into 19. 5 இந்த 2 5க்கு பதிலாக ஒரு 5 ரூட் விட்டு வெளியில் வரும். இந்த 2 19க்கு பதிலாக ஒரு 19 ரூட் விட்டு வெளில வரும். ஸோ 19 5ஆல் மல்டிபிள் பண்ணினோன்னா 95 கிடைக்கும். ஸோ இதனுடைய ஸ்கொயர் ரூட் என்னது? 95. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க.